6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐயுஎம்எலோ வைகோவோ அல்லது கம்யூனிஸ்ட்டுகளோ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோ விஜயோட போய் கூட்டணி வைப்பாங்கன்னு யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? நினைக்காது நடந்துச்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு மாதிரி. வைகோ என்ன சொன்னார்? சத்தியம் பண்ணார். நான் கலைஞர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், என் உயிர் உள்ள வரை நான் ஸ்டாலினை வந்து நான் உறுதுணையாக நின்று பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணேன்னாரு. இன்னைக்கு எப்படி பேசுறாரு? அரசியலில் வர்றவங்களுக்கு பல பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும், சில பேருக்கு அதிகாரம் வேணும்னு இருக்கும், சில பேருக்கு பாப்புலாரிட்டி வேணும்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. இது வரைக்கும் இருந்த எந்த சிஎம்மோட பெரிய பாப்புலர் சிஎம்மாக இருக்கார் இவருக்கு பணம்ன்றது தேவையில்லை. இன்றைக்கி இவர் நினச்சா எங்கேனாலும் தனி விமானம் எடுத்துகிட்டு உலகத்தையும் சுற்றி வர முடியும், தங்க தட்டில் சாப்பிட முடியும், எந்த வசதியையும் செஞ்சுக்க முடிய அளவுக்கு பணம் இருக்குது. ஸோ அதிகாரம் ஒன்று இவருக்கு புதுசாக கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரத்தை அவர் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது வந்து சுற்றி இருக்கவர்களையும் வந்து அது மாதிரி வச்சுக்கணும். அப்போ அதில் தப்பு நடக்குது அப்படின்னா தப்பு நடக்காமல் இருக்க என்ன செய்யணும்னா சில வாசல்களை அவர் திறந்து வைக்க வேண்டும். விஜய் வந்து எப்போ வந்து தன்னை வந்து ஒரு முதலமைச்சராக வந்துட்டாரோ, இந்த மாநிலத்தின் முதல் குடிமகனாக இந்த நாட்டுக்கு ஒரு அரசன் மாதிரி வந்துட்டாரோ, அவர் காதுகளையும் கண்களையும் எல்லா பக்கமும் திறந்து வைக்கணும். அவரை பற்றி சுற்றி அரணை கொஞ்சமாவது உடைக்கணும். பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமேல் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. அதை உண்மையிலே மூடிட போகிறாங்களா? இவர் மூட சொன்னார்னு யாராவது அவையில் போய் சபாநாயகர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இவர் கதவை மூட சொல்லுகிறார், இதன் மூலமாக எங்களை உள்ளே வச்சு ஏதோ செய்ய திட்டமிடுகிறார், எங்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார், கதவை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி போய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா? சொன்னால் எடுக்குமா? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது மாதிரி தான் இதுவும். பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அந்த ஆட்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாலியல் குற்றங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்த பிறகு விஜய் என்ன சொன்னார்? முதல்ல இருக்கும்போது என்ன ஸ்டாலின் சார் என்ன உங்கள் ஆட்சியில் எப்படி இருக்குன்னாரு. இப்போ வந்தால் என்ன சொல்கிறாரு? இல்லைங்க, அது வந்து வெறும் போலீஸ் மட்டும் அரசு மட்டும் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது, சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்குது, சமூக ஒழுங்கு வேணும், தனிநபர் ஒழுங்கு வேணும்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. அதிமுகவுக்கு பின்னடைவாக இருந்தாலும் எடப்பாடிக்கு என்றைக்குமே பின்னடைவு இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன சின்ன கட்சி ஆனாலும் அவர் அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவராக இருப்பார், அந்த தலைமை பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். வார்த்தமிழா பல்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் இதயா அவர்கள் நம்முடன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம். திமுக பாஜக கூட்டணி உருவாச்சு அப்படின்னா அது எந்த விதமான விளைவை ஏற்படுத்தி நினைக்கிறீங்க? திமுகவோட ஓட் பேங்குங்கிறது சிறுபான்மையினர், அது இப்போ ஓரளவுக்கு விஜய்க்கு மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி கூட்டணி கட்சிகளும் போயிட்டாங்க. தேர்தலில் ஒரு பெருசாக விளைவை ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி தான் கடந்த முறையாக வச்சுச்சு. 75 சீட்டு ஜெயிச்சாங்க. பார்லிமெண்ட்டில் 0, ஆனால் அதில் 75 சீட்டு ஜெயிச்சாங்க. அடுத்து வர்றாங்க, பார்லிமெண்ட்டில் 0, ஆனால் 59 சீட்டு ஜெயிக்கிறாங்க கூட்டணியோட சேர்த்து. அப்போ மக்கள் வந்து பிஜேபி கூட்டணின்றக்காக அதிமுக மொத்தமாக கைவிடலை, அது 0 ஆக்கலை. அவர்களுக்கு அந்த பிஜேபிக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதிமுகவுக்கு 47 தொகுதிகளில் வாக்களித்து ஜெயிக்க வச்சாங்க. போன வாரம் 65 இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சரி இந்த அளவுக்கு வாக்களிக்க, அதனால் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் ஸ்டேட் எலெக்ஷனையும் மக்கள் வந்து பிரித்து பார்க்குறாங்க. அந்த புரிதல் வந்து நிச்சயம் தமிழக மக்களுக்கு ஆரம்ப காலம் முதல்ல இருக்குது. 80 வந்து நீங்கள் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் கூட்டணி வைத்தபோது பெருவாரி வாக்குகளை ஜெயிக்க வச்சாங்க. உடனே எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க, அவங்கள படுபாதால் தோக்கடிச்சாங்க, எம்ஜிஆரை திரும்ப வெற்றி பெற்று ஜெயிக்க வச்சாங்க. அதனால் ரெண்டுக்கு அவங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு எப்படி போடணும், பார்லிமெண்ட்டுக்கு எப்படி போடணும், அசம்பிளிக்கு எப்படி போடணுன்ற புரிதல் வந்து நம்ம தமிழக மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வருங்காலத்தில் வந்து ஒருவேளை திமுக பாஜக வச்சா கூட விஜய் கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆயிடுச்சு, அடுத்து நம்ம வாக்களிக்கணும்னா நம்ம வந்து திமுக பழையபடி ஸ்டாலினுக்கே வாக்களிப்போம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்தா அது பாஜகவோட இருக்கா இல்லையான்ற அவசியம் இல்லை, அவர்கள் வாக்களிச்சுருவாங்க. ஏன்னா இங்கே பொறுத்தளவுல திமுக தான் தலைமை ஏற்க போகுது, பாஜக கூட எம்எல்ஏ இருக்கும். இவர்கள் நிச்சயமாக அந்த பழைய கொள்கைகள் அவர் கொண்ட சித்தாந்தங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கன்றது இங்கே இருக்க மக்களுக்கு நல்ல புரிதல் இருக்குது. அதனால் வந்து அதனால் ஓட்டு குறையும். ஏன்னா இப்போ ஏடிஎம்கே போட்டு நிரூபிச்சிட்டாங்க. 47 சீட்டு அதிமுக ஜெயிச்சிருக்கு. இவ்வளவுக்கு 2 பேருக்கு மத்திய மழையில் 125 இடத்துல 3ஆம் இடத்துக்கு போய் 32 இடத்துல டெபாசிட் வாங்கின இழந்தாலும் 47 இடத்துல வந்து ரெட்டைகளை ஜெயிச்சிருக்குன்றது மக்கள் காட்டுற சைன் தான். நாங்கள் இங்கேயும் போடுவோம்ப்பா தேவைப்பட்டா அப்படின்றது தான். ஸோ மக்கள் வந்து பிஜேபி இருக்கிறதுனால வாக்கு அளிக்க மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தில் இல்லை. அதே நேரத்தில் பார்லிமெண்ட்டில் அவங்க மாற்றி வாக்களித்தாங்கன்னா மோடிக்கு எதிராகவோ அல்லது பாஜகவுக்கு எதிராகவோ மொத்தமாக வாக்களித்தாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுலேயுமே வந்து அவங்க ஒருவேளை அவங்க 2 பேரும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா அப்போ அதில் ஒரு சில சீட்டுகள் கூட ஜெயிக்கிற கூட அவங்களுக்கு சாத்தியம் கூடி இருந்திருக்கலாம்னு சொல்லி நம்ம அரசியல் பார்வையாளர்கள்
ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க, அந்த அரித்மெட்டிக் பார்த்து. ஸோ அதனால் வந்து பிஜேபி இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக திமுக வந்து அது வீழ்ச்சி அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. மைனாரிட்டி ஓட்டு ஏற்கனவே பாதிக்கு பாதி ஆல்மோஸ்ட் போயிருச்சு. அதில் ஒரு இன்னும் ஒரு 25% வந்து நீங்கள் வந்து பிஜேபியோட இருந்தாலும் வாக்களிக்கிறதுக்கு திமுகவுக்கு தயாராக தான் இருப்பாங்க. அதன் போக ஒரு 10-15% வாக்குகள் வந்து மைனாரிட்டியிலேருந்து போகும். மொத்தத்துக்கு நான் மொத்த ஓட்டில் 10-15 சொல்ல, மைனாரிட்டிகளுக்கு இருக்க ஓட்டில் ஒரு 10-15 என்னங்க அவர் பிஜேபியோட போயிட்டாரு அப்படின்னு போனால் போகும். ஆனால் அதற்குரிய வாக்குறுதிகள் எல்லாம் திமுக நிச்சயம் சொல்லணும். எப்படி கலைஞர் கருணாநிதி 1999 பண்டார பரதேசிகள் 98 திட்டினவர், 99 கூட்டணி வச்சு வாஜ்பாய் அரசை ஆதரிச்சாரோ, அப்போ என்ன மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாரோ, அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி வரும் பட்சத்தில் அதற்கான விளக்கங்களை சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணும் முயற்சியில் நிச்சயமாக இறங்குவார். இப்போ இதை பற்றி சொல்லும்போது இப்போ கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறாரு என்னன்னா, தொகுதி மறுசீரமைப்பை திமுக ஏற்றுக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா சீக்கிரம் சட்டசபை தேர்தல் வரலாம், ஸோ அப்போ நம்ம ஜெயிக்கலாம்னு அவங்க கனவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்படி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வைகோவும் சொல்கிறார் 180 தொகுதிகள் நாங்கள் தவிர்க்க கூட்டணி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எல்லா இடத்துலையும் சொல்கிறதாங்க. திமுக உறுதியாக நாங்கள் 180 130 ஜெயிச்சிருவோம் தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. இவர்கள் வந்து நாங்கள் 200 இடம் ஜெயிப்போம்னு சொல்லி தாவேகா சொல்லிகிட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஏற்கனவே 16 ஜெயிச்சிருக்கோம், 15 ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு இன்னும் 3 சீட்டை சேர்த்து கொடுங்க, நான் அப்போ தான் இன்னும் அள்ளிட்டு போயிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. என்னாச்சு, 5 சீட்டு ஜெயித்தாங்க. இவர்களுக்கு கணிப்பெல்லாம் இப்படி தான் போகும். இவர்கள் வந்து இவர்களுக்கு கனவு நனவாக போகுது, அதெல்லாம் அடுத்த விஷயம். மக்களை வந்து முடிவு பண்ணவே கூடாது. நீங்கள் சர்வேக்கு போய் 3 லட்சம் பேரை பார்த்தவனாலே முடிய மாட்டேங்குது. ஏன்னா மக்கள் கடைசி 3 நாளில் முடிவெடுத்தேன்னா நான் என்ன சொல்கிறது. அதனால் எத்தனையோ கருத்து கணிப்புகள் ஃபெயிலியர் ஆச்சு. இது வரைக்கும் என் கருத்து கணிப்பு தோற்றதில்லை, போன தடவை தோற்று போச்சு. ஓரளவுக்கு சரியாக விஜய் வந்து 33% வரைக்கும் வருவான்ற ஓரளவுக்கு சரியான கணிப்பாக இருந்து அதிமுக பல இடங்களில் 3ஆம் இடத்துக்கு போன்ற மாதிரி 125 இடங்களில் 3ஆம் இடத்துக்கு போனதெல்லாம் பலிச்சாலும் கூட விஜய்க்கு வந்து சீட் கன்வர்ஷன் வரும் அப்படின்றத நான் வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்குன்னு நினச்சது. அது 108க்கு வரும் அப்படின்னு 100 தாண்டி சிங்கிள் டிஜிட்டுக்கு வரும்ன்றதை நான் எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஃபீல்டுக்கு போய் மக்களை பார்க்கும்போது எல்லாமே இவர்கள்லாம் வந்து மேலே உட்காந்துக்கிட்டு சுற்றி அவருடைய ஊழியர்களை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, அவன் அணுக கூட முடியாது. அப்படி இடத்துல இருக்கிறவர்கள் ஒரு கணிக்கிறதுன்றது நிச்சயமாக ஃபெயிலியராக போயிடும். அப்படி தான் பல தடவை அவங்க தோற்றுருக்காங்க. பல தடவை இந்த தடவை காங்கிரஸ் எவ்வளோ சீட்டு வாங்குச்சுன்னு பாருங்கள். 28 வாங்கி 5. போன தடவை 25 வாங்கினதில் ஜெயிச்சதை விட 28க்கு வாங்கி தோற்றது அதிகமாக போயிடுச்சு. அவர்கள் உட்கார்ந்த இடத்துல இது அப்படின்னு உங்கள் கணக்கு போகிறதெல்லாம் வந்து சரி கிடையாது. இவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துக்கங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐயுஎம்எலோ வைகோவோ அல்லது கம்யூனிஸ்ட்டுகளோ இவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோ விஜயோட போய் கூட்டணி வைப்பாங்கன்னு யாராக நினச்சி பார்த்துருப்போமா? நினைக்காது நடந்துச்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு மாதிரி. வைகோ என்ன சொன்னார், சத்தியம் பண்ணார். நான் கலைஞர் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், என் உயிர் உள்ள வரை நான் ஸ்டாலினை வந்து நான் உறுதுணையாக நின்று பாதுகாப்பேன்னு சத்தியம் பண்ணேன்னாரு. இன்றைக்கி எப்படி பேசுகிறாரு? சுபவீரபாண்டியன் எனக்கு பேட்டியை துக்குளுக்குள் தலைப்பாகவே வச்சுருக்கேன் நான். அவர் எடுத்த பேட்டிக்கு ஸ்டாலினே வேண்டாம் என்று சொன்னாலும் அவரை தான் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. எப்படி பல்ட்டி அடிச்சு எப்படி போய் மாறிட்டாங்கன்னு பாருங்க நீங்கள். அப்புறம் இது இப்படி இருக்கும்போது இந்த கட்சி இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்கும். இன்றைக்கி அங்கே இருக்கும்போது அப்படி பேசுவார்கள், இங்கே வந்தால் இப்படி பேசுவார்கள். இது அரசியல்வாதிகளுடைய தரம் அப்படி, அரசியல்வாதிகளுடைய சூழல் அப்படி. அவர்கள் இப்படி தான் பேசியாகணும். இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு மாறுச்சுன்னா அது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு டெல்லி நிலைப்பாடு வேறு, அவர்கள் இஷ்டத்துக்கு மாறுவார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் கருத்து கேட்பார்கள். இவர்களும் சொல்லி போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், மாறிட்டா அப்புறம் எதிர்த்து பேச வேண்டியதான். அதனால் வந்து இதெல்லாம் வந்து இப்படி இவர்கள் மாறி பேசுவதெல்லாம் மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. மக்களை பொறுத்தவரை அவங்க முடிவு திமுக திரும்ப தோக்கணும்னா திமுக தோக்கடிப்பாங்க. விஜயோட கவர்மெண்ட் ஆகா ஓகோனா அவங்க திரும்ப விஜய்க்கே வாக்களித்து எல்லாரும் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. இது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்களே தவிர இவர்கள் உட்கார்ந்துக்கிட்டு கருத்து கணிப்பு அதாவது ஜோசியம் சொல்வது போல் ரிசல்ட்டில் ஒன்றும் வரப்போகிறதில்ல. விஜய் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு 2 மாதம் கடந்துருச்சு. இந்த 2 மாதம் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்து அதிகாரிகள் மாற்றம், விமர்சனம் செய்கிறவங்களை கைது, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆட்சி தான் இருக்குது அப்படிங்கிறது கருத்துக்கள் சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாம் இன்னும் அமைச்சர்களை மாற்றலை. அதுலேயும் தொடர்ந்து 5 அமைச்சர் மாற்றுவாங்கன்னு ஒரு பொருளி வந்துக்கிட்டே இருக்குது. அது பொருளி கூட ஒரு வேளை தாவேக்காவே சித்தரிக்கிற பொருளியான்னு தெரில. ஏன்னா இங்கே ஒரு 5 மந்திரி எடுக்கிறவங்க அதிமுக அப்படி தான் காத்திருப்பாங்க. ஜெயலலிதா பீரியடில் எந்த நேரம் நம்ம மந்திரி ஆயிரும். மற்ற எம்எல்ஏக்கள்லாம் இந்த மாதிரி திடீர்னு விலை பேசுகிறாங்க, குதிரை பேரம் அப்படிலாம் பேச்சு வருது இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லாம் எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது? எனி டைம் யூ கேன் பி எ மினிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த நிமிஷத்தில் மினிஸ்டர் ஆயிரும்டா நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புலையே வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் இந்த பௌர்ணமி வந்து அம்மா மாற்றிடுவாங்க 5 பேரை, நம்ம மந்திரி ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி விஜயும் அந்த 5 பேர் அப்படியே தாவேக்காவே அதை கிளப்பி விடுதுன்னு கூட சந்தேகமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிகாரி ஒருத்தர் இப்போ ரத்தன் பண்டிட்டை போட்டார், தூக்குனார். அருணை கொண்டு போய் போட்டார், தூக்குனார். அதுக்கப்புறம் சில எஸ்பிகளை போடுறாங்க, திரும்ப எஸ்பியை அப்படியே மாற்றுறாங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கொஞ்சம்
இம்மெச்சூர்டாக தான் தெரியுது, அவசரப்பட்டு பண்ணிடுறாங்க, அப்புறம் ஏதோ தகவல் வருது, அப்புறம் மாற்றிடுறாங்க அப்படின்னு. அது என்ன காரணம்னா, நீங்கள் ஏன் இது கலைஞர் ஸ்டாலின்லாம் அதை செய்யலைன்னா, அவர்கள் ஒரு இடத்த ஒருத்தரை போடுறதுக்கு முன்னாடியே இந்நேரம் போட போகிறான்னு ஒரு சர்க்கிளில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்நேரம் போட போகிறோம் அப்படின்னு மாதிரி. அப்போ ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போதே எல்லாருக்கும் ஒரு தகவல் வந்து உடனே அவருக்கு வந்து சேருது. ஏங்க இவரை போடாதீங்க, இவர் ஏற்கனவே அந்த கேஸில் மாட்டினவர், இவரை போடாதீங்க, இவர் ஏற்கனவே இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஆளானவர், இவர் நமக்கு ஏற்கனவே நமக்கு எதிராக செயல்பட்டவர், ஏதாவது ஒன்று வந்து அவருக்கு வந்து ஸ்டாலினுக்கோ கலைஞருக்கோ போய் ரீச் ஆயிரும். ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கு என்ன சிக்கல்னா, இவர்களை யாரும் ரீச் பண்ண முடியாது, யாரும் நேரடியாக அவருக்கு தகவல் அனுப்ப முடியாது, அதை போய் இவர்கிட்ட சேராது. அப்படிங்கிறப்ப அது வந்து மற்றவர்களால் ஃபில்டர் பண்ணி தான் அவர்கிட்ட போய் சேருதுங்கும் போது இந்த மாதிரி தவறுகள் நடந்துருது. அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விஷயம் போகுது, அடுத்து இஷ்யூ கிளம்புது. அது முன்னாடியே சொல்லியிருந்தால் முன்னாடியே தடுத்து நிறுத்திடுவாங்க. முடியல, அரசாணை போட்ட பிறகு ஜியோ இஷ்யூ பண்ண பிறகு தான் இது தெரியுதுன்னா, அப்போ அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கான பணிகளை அப்படி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு சரியான நடைமுறை அல்ல. விஜய் வந்து எப்போ வந்து தன்னை வந்து ஒரு முதலமைச்சராக வந்துட்டாரோ, இந்த மாநிலத்தின் முதல் குடிமகனாக இந்த நாட்டுக்கு ஒரு அரசன் மாதிரி வந்துட்டாரோ, அவர் காதுகளையும் கண்களையும் எல்லா பக்கமும் திறந்து வைக்கணும். அவரை பற்றி சுற்றி அரணை கொஞ்சமாவது உடைக்கணும். இப்போ எல்லாரும் போய் பார்க்குறோன்னு அவசியம் இல்லை. ஆனால் இவருக்கு தகவல் போய்விடுன்ற மாதிரியான சில பேரை சந்திச்சுட்டு இருந்தால் போதும். இன்னார் மூலமாக யாராவது வந்து, அதாவது அந்த கூட இருக்க அரண்களில் நெருக்கமானவர்களை தவிர மற்றவர்களையும் அவர் சந்திக்கணும், அவர்களுக்கு தொடர்பு இல்லாதவர்களும் சந்திக்கணும். இந்த மாதிரி பார்த்துங்க சிஎம், உரிமை உள்ளவர்கள் விஜய்னு கூப்பிடுவாங்க சீனியர்ஸு, இவங்க கீழே இருக்கவங்க சிஎம், இந்த மாதிரி தகவல் கேள்வி போகிறோம் பார்த்துங்கன்னு இந்த மாதிரி 4 பேர் சந்திக்கிறாங்க. இவன் தகவல் போயிரும் சொன்னாவே இந்த தகவல் தடுத்து நிறுத்தம் வந்து நிப்பாட்டிடும். செல்வி ஜெயலலிதாவுக்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சசிகலா ஃபில்டர் பண்ணி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 2011 சோசார் உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ஃபில்டர் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா சோசார் மூலமாக செய்தி போயிடும், யார் மூலம், பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை நிருபர்கள் நாங்களாம் சொல்லுவோம். நிறையா பேர் அவரை காண்டாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, இது அம்மாட்ட சொல்லணும், இந்த தகவலை சொல்லணும், அம்மாட்ட சொல்லணும். அவர் ஃபில்டர் பண்ணி சில விஷயங்களை போய் சொல்ல ஆரம்பித்தார். இப்படி போனோன்னிக்க அவங்களுக்கு உளவுத்துறையிலேருந்து வந்த ரிப்போர்ட்டு இல்லை வேறு அரசியல் சீனியர் மினிஸ்டர் சொல்கிற ரிப்போர்ட்லாம் வந்து மறைக்காமல் உள்ளே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் முன்னாடி வந்து இருந்த அவர் அரணை உடைச்சி உள்ளே நுழைஞ்சனால அவருக்கு இந்த பயம் வந்துருச்சு. அது மாதிரி விஜயும் வந்து தன்னுடைய அரண்லேருந்து கொஞ்சம் உடைச்சி வச்சு தனக்கு தகவல்கள் வர்ற மாதிரியே வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து அவரை சுற்றி இருப்பவர்களே நல்லவர்களாக கெட்டவர்களா என்பது அவருக்கே பிடிபடும். இதை வந்து விஜய்க்கு வந்துங்க, அதாவது அரசியலில் வர்றவங்களுக்கு பல பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும், சில பேருக்கு அதிகாரம் வேணும்னு இருக்கும், சில பேருக்கு பாப்புலாரிட்டி வேணும்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்புலாரிட்டிக்கு பஞ்சமே கிடையாது. இது வரைக்கும் இருந்த எந்த சிஎம்மோட பெரிய பாப்புலர் சிஎம்மாக இருக்கார் இவருக்கு பணம்ன்றது தேவையில்லை. இன்றைக்கி இவர் நினச்சா எங்கேனாலும் தனியுமா எடுத்துகிட்டு உலகத்தையும் சுற்றி வர முடியும், தங்க தட்டில் சாப்பிட முடியும், எந்த வசதியையும் செஞ்சுக்க முடிய அளவுக்கு பணம் இருக்குது. ஸோ அதிகாரம் ஒன்று இவருக்கு புதுசாக கிடைச்சிருக்கு. அந்த அதிகாரத்தை அவர் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது வந்து சுற்றி இருக்கவர்களையும் வந்து அது மாதிரி வச்சுக்கணும். அப்போ அதில் தப்பு நடக்குது அப்படின்னா தப்பு நடக்காமல் இருக்க என்ன செய்யணும்னா சில வாசல்களை அவர் திறந்து வைக்க வேண்டும். அவருக்கு தொடர்பு இல்லாதவர்களிருந்து வர்ற தகவல்களை அவர் வாங்குற மாதிரி இருந்தார்னா நிச்சயமாக அவர்கள்ட்ட சுற்றி இருக்கவர்கள்ட்ட தப்பு நடக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதை வந்து விஜய் செஞ்சார்னாவே இது ஒரு நல்ல ஆட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த திமுக எம்எல்ஏக்கள், இப்போ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசுனது சொந்தமாக கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார் வந்து. ஸோ இதுக்கு திமுக சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து முட்டாள் முதல்வர் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசினார், அப்போ நாங்கள் கைதாக பண்ணோம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி வந்து நீங்கள் வந்து திமுக ஆட்சியிலையும் வந்து நிறைய கைதுகள் நடந்திருக்கு. மாரிதாஸ், சவுக்கு சங்கர், குண்டாஸ்லாம் போட்டு அதெல்லாம் கோர்ட்டு எடுத்ததே இருக்குது. அதனால் அது சில பேரை வந்து தீவிரமாக அவர்களெலாம் விமர்சனம் பண்ணார்கள்னு சொல்லி அவர்களை கண்ட்ரோல் பண்ணது இருக்குது. ஆனால் இங்கே வந்து எம்எல்ஏ அப்படி போகல. இங்கே வந்து எம்எல்ஏட்டையே அப்படி போகிறாங்க. அது மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ, மார்க்கண்டேயன் எம்எல்ஏ அப்படிலாம் போகிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று வந்து அவதூறு அப்படின்னு ஒன்று இருக்குது. மார்க்கண்டேயன் பேசுனதில் வந்து எலும்பை உடச்சிருவேன் அப்படின்றது வந்து அது ஒரு கொலை முயற்சி வழக்கு வரைக்கும் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்போ அதில் தான் அவர் பெயில் கொடுக்காம, ஏன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கோர்ட்டே பெயில் கொடுத்துருச்சு. இந்த பையனுக்கும் அது பெயில் கொடுத்துட்டாங்க, ஜென்சியில் இருக்க பையனுக்கு. மாரிதாஸ்க்கு நீதிபதியை பெயில் கொடுத்துட்டாரு, வினோத்ன்ற பையனுக்கு. பழனி விவகாரத்தில் அமைச்சர் ரமேஷோடைய குடும்பத்தினர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அவர் ஒரு மீம் போட்டாருன்றதுனால அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ எதுக்கு அவதூறுக்கெலாம் நீங்கள் வந்து கலவரத்தை உருவாக்குற அளவுக்கு பண்ணுவீங்க? ஏற்கனவே கலவரத்தை உருவாக்குற மாதிரியான வழக்கா இல்லையான்றதுக்கு ஏற்கனவே அண்ணாமலை போட்ட கேஸ்லேயே ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏதாவது கலவரம் வச்சா காட்டுங்க. கலவரத்தை தூண்டுவதுன்னா ஒரு கலவரம் நடந்திருக்கணும்ல, அதை ஒட்டி சட்ட ஒழுங்கு சம்பவம் நடந்தது, அது எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இதெல்லாம் வந்து கிரிமினல் கேஸில் கொண்டுறாதீங்க. இதெல்லாம் அவதூறு வழக்குனா அவதூறில் போடுங்க. இந்த கலவரத்தை தூண்டுதல்னு சொன்னால் தான் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அதில் கொண்டு போகிறாங்க. அப்போ கலவரத்தை தூண்டுவதுன்னா எப்படி? இப்போ மார்க்கண்டன் பேசினார்னா கலவரத்தை 2 நாளில் தூண்டுச்சா?
வெள்ளிக்கிழமை அவர் பேசுனதுக்கு திங்கக்கிழமை தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அதில் தூண்டுச்சான்னு பார்க்கணும். கலவரத்தை 2 நாளாக ஒரு கலவரத்தையும் தூண்டலாது, எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படலை. அப்படிலாம் வரும்போது நாளைக்கு கோர்ட்டில் இதெல்லாம் வந்து மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல வந்து ஒரு மற்றவர்களை இப்போ திமுக கவர்மெண்ட் செஞ்சிச்சா செய்கிறியா, அப்புறம் நாங்கள் செஞ்சா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் மாற்றம் வேண்டும் தான் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த மாற்றத்தை கொடுக்கணும். முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்துச்சு சட்டம். அவர்கள் வழக்கும் தொடக்கல, உங்களை அரெஸ்ட்டும் பண்ணலை, விட்டுட்டாங்க. அது மாதிரி இப்பயும் வந்து விஜய் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா பல இடத்துல நல்லா வச்சு வெளுத்து விடுங்கன்றாரு. வெளுத்து விடுங்கன்னா என்ன, வெளுக்கிறதுனா உதைக்கிறது தான். நம்ம சாதாரணமாக தமிழகத்தில் வெளுத்துட்டாடா, வச்சு வெளுத்துட்டாங்கடா, அந்த இடத்துல தனியாக மாட்டினா வெளுத்துட்டாங்க அப்படின்னா அடிச்சுட்டாங்கன்னா, நம்ம வச்சு வெளுத்து விடுங்கன்னா எல்லாரையும் வந்து வர்றவங்களெல்லாம் வெளுத்து விடுங்கன்னா அடிச்சு விடுறதுன்னா அப்படி அர்த்தம் கிடையாது. கேப் போடுறாரு, டேஷ்ன்னு சொல்கிறாரு. இங்கே கெட்ட வார்த்தைனாலும் டேஷ் போடுறாரு. அது மாதிரி இருக்குது. நங்குன்னு கொட்டினாங்கன்றாரு, நீதிபதிகள் கொட்டினாங்கன்றாரு, இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. இது மாதிரி செஞ்சு விடுங்க, வச்சு விடுங்க, வச்சு வெளுத்து விடுங்க, ஓட வரட்டுங்க அப்படிலாம் பேசதான் செய்கிறார். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இந்த ஜென்சிக்கு உலகத்துக்கு அவர் பேசுகிறாருன்றதை எப்படி அமைதியாக அந்த சமூகம் கடந்து போகிறதோ அது மாதிரி அதையும் கடந்து போய் இப்போ யார்ட்டையும் போய் கேட்டு பாருங்கள். அது என்னங்க அப்படி மேடல்லாம் அப்படி தாங்க பேசுவாங்க. முன்ன போனால் ஒரு வார்த்தை வரதான் செய்யும். ஒரு புருஷன் முன்னாடி சண்டையில் உன்னை கொண்டு விடுவேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வார்த்தை. இப்போ பெத்த மகனை சொல்லுவாங்க, இன்னொரு தடவை நீ அங்கிட்டு போனால் உன்னை கொண்டுருவேன் அப்படின்பாங்க. இதெல்லாம் கொண்டுருவேன்னு அர்த்தமா? இது ஒரு இதாக எடுக்கணுமா? ஒரு மேடை பேச்சு, அரசியல் பேச்சுகளில் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான பேச்சு தான். இதுக்காக வந்து என்னை கொலை செய்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம கருணாநிதியோட ஒரு ஜோக்கு இருக்கும், தலையை சீவ சொல்கிறாருன்னு. நான் சீவியே ரொம்ப நாள் ஆச்சு, தலையை வழுக்கு விழுந்துருந்தேன். அந்த அர்த்தத்தில் நான் தலை சீவியே அப்படியே அவன் சீவி விட்டு போங்கப்பான்னு வந்து சொன்னார். எலும்பு உடைச்சாவது உயிரோடு இருப்பாங்க, தலையை சீவிட்டா உயிரோட இருக்க முடியாது. அதுக்கு வந்து தலையை சீவி விட்டு போங்க, நான் சீவியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கிண்டலாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து போனார். அதே மாதிரி ஜெயலலிதாவை நீங்கள் எவர் பேசுனது, காளிமுத்து பேசுனது, ஜானகியை பார்த்தால் கும்பிட தோணுகிறது, ஜெயலலிதாவை பார்த்தால் என்ன வார்த்தை சொன்னார்னு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி அதை ஜெயலலிதா அதை மன்னித்து அவரை கட்சியிலேயே சேர்த்து அவருக்கு சபாநாயகர் பொறுப்பையும் கொடுத்தாங்க. சகிப்புத்தன்மைகள் வேணும். ஒரு அரசியல்வாதிக்கு வந்த பிறகு சகிப்புத்தன்மை வேணும். அதை வந்து சரி பரவாயில்ல பேசியிருப்போம், நம்ம பேசலையா, நம்ம ஆதவர்ஜுனா பேசலையா, இல்லை நம்மளே பேசலையா, சரி விடு, பேசிட்டு போகிறாங்க, விடு, மக்கள் பார்த்துக்குவாங்க, மக்கள் தீர்ப்பளிப்பாங்க, இதெல்லாம் ஆபாச கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிட வேண்டியது. இல்லை ஒரு வழக்கை போட்டுட்டு கூட போயிடலாம். நீங்கள் அரெஸ்ட் பண்ணாமல் வழக்கு. நீங்கள் ஏன் இப்படி இப்போ இந்த 2 மாதங்களில் 10 பேர் இது மாதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு ஹிட்லர் அரசாங்கம், இது ஒரு நெருக்கடி தருகிற அரசாங்கம், பேச்சு சுதந்திரத்துக்கு மரியாதை அரசாங்கம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு உங்கள் கூட்டம் வந்து போக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு 10 பேர், ஒரு 100 பேர், தமிழ்நாடு பூரா ஒரு 1000 பேர். இது தப்பு மாதிரி தெரியுது, சரியில்லையே, ஏன் இந்த விஜய் இப்படி பண்ணுறாரு, விட்டுட்டு போக வேண்டியான. இதுக்கு போய் ஒரு சின்ன விஷயம் இதை போய் இவ்வளோ பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்காரு. என்ன இப்போ எலும்பை உடச்சிட போகிறாங்க. இப்போ கதவை மூடுங்கன்னு சொன்னார், அதுக்கு தான் அவர் பேசுகிறார். கதவை மூடுங்கன்னா கதவை உண்மையிலே மூடிட போகிறாங்களா? இவர் மூட சொன்னார்னு யாராவது அவையில் போய் சபாநாயகர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இவர் கதவை மூட சொல்லுகிறார், இதன் மூலமாக எங்களை உள்ளே வச்சு ஏதோ செய்ய திட்டமிடுகிறார், எங்களை கொலை செய்ய திட்டமிடுகிறார், கதவை மூடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி போய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா? சொன்னாங்க எடுக்குமா? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அது மாதிரி தான் இதுவும். நீ கதவை மூடுன்னு பாரு, நான் உன் எலும்பு உடைக்கிறமா இல்லையான்னு பாருன்றது வந்து கதவை மூடிப்பார் தான். கதவை மூடுனா தானே கதவை மூட போகிறதும் இல்லை, இவர் உடைக்க போகிறதும் இல்லைன்னு அர்த்தமாகுது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பேசக்கூடிய வார்த்தைகள் இருந்தாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசும்போது இவ்வார்த்தைகளை தடிக்காமல் பேசுவது நல்லது. அது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு பாலிஷ்டு அரசியலுக்கு நல்லது. அதை முதல்ல நம்ம எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களும் மாற்றிக்கொள்வதற்கு, அரசியலை பண்படுத்துவதற்கு இது எல்லாருமே உதவினால் நல்லது தான். ஒருவேளை இந்த மாதிரி சில சமயம் வாய் தவறி இந்த மாதிரி வந்து ஒரு இதாக பேசிட்டாங்கன்னா அதை சகிப்புத்தன்மையோட விஜய் அரசு கடந்து போகிறதும் அவருக்கு நல்லதுதான். மக்களுக்கு தெரியும் எதுன்னு தீர்ப்பளிக்கணும்னு. அதனால் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி அதிகப்படியான கைதுகளை கொண்டு போயிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் வந்து இவர்களுக்கு எதிர்ப்பாளர்களை இவர்கள் வளர விட மாட்டேங்கிறாங்க, நசுக்க பார்க்குறாங்கன்ற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வர ஆரம்பிச்சுன்னா அது பெருமளவு பாதிப்பை எதிர்காலத்தில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து அந்த சட்டசபையில் வந்து ஒரு செய்கை செய்ததும் வந்து விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. வந்து அது சபாநாயகரோட விளக்கம் அளிச்சிருக்காரு. வந்து சபாநாயகர் என்ன சொல்லியிருக்காரு, இது மாதிரி எதிர்க்கட்சிகளும் கேட்டால் கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. விஜய் என்ன செய்ய போகிறார் என்பது எனக்கு தெரியும், அதனால் நான் அனுமதித்தேன். அது மாதிரி எதிர்க்கட்சிக்காரர்களும் என்ன செய்கை செய்வார்கள் என்று தெரிந்தால் நான் அனுமதிப்பேன் அப்படின்றாரு. இவங்க திமுக யாராவது போய் சபாநாயகர்கிட்ட கேட்டால் செய்ய போகிறாங்க, கேட்காமே தான் செஞ்சுட்டு போயிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆபாச சைகையை காட்டினாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாரு. அதனால் எனக்கு அதில் ஒன்றும் இதாக தெரியலை. பட் இந்த செய்கையே வந்து ஒரு சினிமாத்தனமான ஒரு செய்கைன்னு ஏற்கனவே நம்ம விமர்சனம் பண்ணிட்டாங்க, நிறையா பேர் பண்ணிட்டாங்க. ஒரு முதலமைச்சராக வந்த பிறகு மெச்சூரிட்டியோடு நடந்துக்கணும். இன்னும் சினிமாக்காரர் மாதிரியே துடையை தட்டி டான்ஸ் ஆடினார். போய் கரூரில் வேதனைன்னு சொன்னார், அங்கே போய் மலைச்சால டான்ஸ் ஆடிட்டு அந்த நேரத்தில் வைரல் பண்ணாங்க. அது மாதிரி வந்து நான் ஒரு டான்ஸ் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, ஒரு டான்ஸ் ஆடிக்கிறேன்னு சபையில் கேட்டுட்டு ஆட முடியுமா? அதெல்லாம் வந்து முதலமைச்சராக ஒரு சட்டசபைக்குள் வந்த பிறகு இந்த சைகை காட்டுவது,
டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு சில பேர் இப்போ பாட்டு பாடுவாங்க, அதுவே இரிட்டேட்டிங்காக இருக்கும் சில பேருக்கு, பொதுமக்களுக்கு. இதில் வந்து பாட்டு பாடிட்டு இது என்னடா பாட்டு பாடுறதுக்காக சபையை காசை கொடுத்து மக்களுக்கு வரிப்பணத்தில் ஒரு சபை கூடுது, அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க, வந்து சினிமா பாட்டு பாடிட்டு. ஏற்கனவே இவர் இது பயங்கர விமர்சனம் ஆச்சு, ஒரு பார்லிமெண்ட்லேயே காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு பாட்டு பாடினது, இதெல்லாம் வந்து அப்பயே விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு மக்களுக்கான பணி என்ன, மக்களுடைய தேவை என்ன, அதை பற்றியான டிஸ்கஷன், உருப்படியான டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு தான் சட்டசபை. அதை முடிவாக நடத்தணும். இந்த விஷயத்தில் சபாநாயகர் சொன்னால ஒரு பாராட்டக்குரிய விஷயம்னா, பட்ஜெட் கூட்டத்தில் ஒரு முழுக்க 24/7, அதாவது நடக்கிற வரைக்கும் எவ்வளோ நேரம் நடக்குதோ அவ்வளோ நேரத்துக்கு வந்து லைவ் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத மக்கள் நேரடியாக பார்த்து உணர்ந்துக்கிற அளவுக்கு தெளிவாக இருக்குன்றத நம்ம ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா வரவேற்கலாம். நம்ம அதுமாதிரி இந்த பழனி கோயில் பத்திர விவகாரம் பற்றி கூட சொன்னீங்க. வந்து 100 கோடி ரூபா சொத்து 2 கோடி ரூபாய் பத்திரமா இருக்கிறது ஏற்கனவே மீட்கப்பட்ட சொத்து அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இவங்க நாங்கள் ஒரு தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வந்து. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக இவங்க யார் தீய சக்தின்னு சொன்னாலும் அவங்க பேரில் இது நடக்கலை. நடக்காமல் தள்ளி ஒத்தி போட்டு முடியாதுன்னு சொல்லி அறநிலையத்துறை எழுதியிருக்கு, பத்திரப்பதிவுத்துறை மறுத்திருக்கு. 2 துறையும் சேர்ந்து அதை செய்ய விடாமல் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி மாதமே இந்த முயற்சி நடந்திருக்கு, நடக்கலை. அது மூலமாக 2000 நடக்குது. 2000 தான் அந்த கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கு, கோயில் நிலம்னு சொல்லி. கோயில் நிலத்துக்கு அந்த ஜேசியை, அதை வந்து ஆக்சுவலாக ட்ரஸ்ட்டோடைய சொத்து. அது அந்த ட்ரஸ்ட்டோடைய சொத்து யாரும் அனாமதமாக இருக்குது, யார்கிட்டையும் பொறுப்பில் இல்லை. இப்போ பழனி கோயிலுடைய ஜேசி தான் அதுக்கு தக்காராக இருந்து அதை நிர்வகிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டரை 2000 வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சொத்து அது. அப்படி சொத்தை வந்து கோயில் சொத்து கிடையாது. அண்ணா அதையும் நல்லா கவனிச்சிங்க, கோயில் சொத்து கிடையாது. ஆனால் கோயில் பொறுப்பாளர் தான் அதுக்கும் பொறுப்பாளர், அரசு அதிகாரி தான் அதுக்கும் பொறுப்பாளராக இருந்திருக்கு. அப்போ அதில் அந்த ட்ரஸ்ட்டு மாதிரியே ஒருத்தர் கொண்டு வந்து ஒருத்தர் பதிகிறாரு, அதை வாங்குறதுக்கு ஒரு 2 பேர் வந்து வாங்குறாங்க, இது பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு தடை பிடிக்கப்பட்டது. ஆனால் அதை மீறி இப்போ பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கேள்வி வரும், எப்படி இந்த கவர்மெண்ட்டில் இது நடந்துச்சு. அதுலேயும் அந்த இருந்த சார் பதிவாளர் லீவில் போகிறாரு, கொடைக்கானல்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து அங்கே போடுறாங்க, அவர் அன்றைக்கி பதிஞ்சு கொடுத்துட்டு போகிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே அந்த பத்திரம் பதிஞ்சாச்சு, பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க, அந்த பெண்டிங்கை நான் ரிலீஸ் பண்ணேன்னு சொல்லி அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. அந்த ஜஸ்டின் மணிகண்டன் அந்த பதிஞ்சாப்பார், ஏற்கனவே பதிஞ்சாச்சு, அது பெண்டிங்கில் கிடந்துச்சு, அதான் நான் பெண்டிங் ரிலீஸ் பண்ணேன்னு தான் சொல்கிறாரு. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் ஏன் முதல்ல எல்லோரும் தலைமுறை வானாங்கன்னே தெரில. ஏன்னா ஒருத்தர் சொத்தை விற்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட உரிய பட்டா இருந்திருக்கு, அது 84 பட்டா வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த பட்டா கூட தாசில்தார் தப்பாக போட்டது. என்ன பட்டா இருக்கவர் விற்கிறாரு, யாரோ 2 பேர் வாங்குறாங்க. வாங்குறவங்க ஏன் ஓடி போய் ஒளியணுந்தால, ஐயா நாங்கள் வந்து சொத்தை விற்கிறோம்னாங்க, அதுக்கு உரியவர் அவர்னாங்க, அவர்கிட்ட பட்டா இருந்துச்சு, வெரிஃபை பண்ணோம், 10,000 பதிய முடியுமான்னு கேட்டோம், பதிகிறோம்னாங்க, வாங்கி கொடுத்தா நாங்கள் இன்னசென்ட் பையர், எங்களை நீங்கள் பாதுகாக்கணும், எங்கள் பணத்தை திருப்பி வாங்கி கொடுங்க, நாளைக்கு அந்த கோவில் அப்படின்னு சொல்லி அவங்க தான் முதல்ல போலீஸ்க்கு புகார் போயிருக்கணும், இல்லை ஆஜராயிருக்கணும். ஏன் அவங்க தலைமுறை வாங்கன்றா இதில் குற்றம் இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி வித்தவரே இது ஏன் சொத்து, ஏன்ட்ட பட்டா இருக்குது, 84 என் பட்டா இருக்குது, இந்த மாதிரி விசாரிச்சு அப்படி தான் அவர் வீட்டை வந்து சீல்லாம் வச்சாங்க, இப்போ திரும்ப திறந்து விட்டாங்க, அவர் விசாரணைக்கு ஆஜராகிட்டார். ஸோ இதில் யார் மேலேயும் வந்து நீங்கள் ஜஸ்டின் மணிகண்டன் என்ன சொல்கிறாரு, அந்த பக்கம் வந்து ஏற்கனவே பதிஞ்சிருந்தாங்கன்றார். ஓஹோ, இதில் முழுக்கவுமே விசாரிக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அதனால தான் இப்போ இதில் சில பேர் வந்து இதில் சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்றாங்க. ஏன்னால் சிபிசிஐடி இது உண்மையாக வழக்குமா, விசாரிக்குமா, ஏன்னா இது ஆளுங்கட்சிக்கு தொடர்புடையதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்கள் எழுப்பப்படுது. அப்போ இதில் அமைச்சர்கள் சொல்லி தான் பண்ணாங்கன்னு சில தகவல் வந்து அதுக்கு சில புகாரெலாம் கொடுத்தார் அமைச்சர். ஆக இதில் ஏதோ ஒரு பின்னணி இருக்கா இல்லையா, இதுலேருந்து போகணுமான்றதுல ஒரு தூய விசாரணை வந்தால் தான் இது வந்து இந்த அரசின் மீதான குற்றமா இல்லை இந்த அரசுக்கு தெரியாமல் இது நடந்துருச்சா அப்படின்றத நம்ம முடிவுக்கு வர முடியும். ஆனால் இப்போ ஊழலுக்கு எதிரானவங்க இவங்க அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து இதில் அடிபட்டிருக்கா வந்து இல்லை, இதில் வந்து நேரடியாக அவங்க சம்மந்தப்படாதனால ஒரு சந்தேகம், என்ன எப்படி நடக்கலாம், ஏன் விட்டீங்கன்னு. எல்லா குற்றங்களையும் தடுக்க முடியாதுல்ல. நீங்கள் இப்போ பாலியல் குற்றங்களுக்கு எதிராக அந்த ஆட்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் பாலியல் குற்றங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வந்த பிறகு விஜய் என்ன சொன்னார், முதல்ல இருக்கும்போது என்ன ஸ்டாலின் சார் என்ன உங்கள் ஆட்சியில் எப்படி இருக்குன்னாரு. இப்போ வந்தால் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க அது வந்து வெறும் போலீஸ் மட்டும் அரசு மட்டும் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது, சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்குது, சமூக ஒழுங்கு வேணும், தனிநபர் ஒழுங்கு வேணும்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இதுதான் போன தடவை இருந்துச்சு நிலவரம், அப்படி தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இதுதான் இருக்கணும். நீங்கள் புத்தர், இயேசு, காந்தி யார் ஆட்சி நடத்தினாலும் குற்றம் செய்கிறவன் செஞ்சுட்டு தான் இருப்பான். அதை குறைப்பதற்கு அது மாதிரி இதுவும் இந்த மாதிரி ஒரு மோசடி செய்கிறதுக்குன்னு சில பேர் வெளியிலான்னு சொல்கிறேன். அவங்க 2000 ஆர்டர் வாங்கியிருக்கு கோயில்னா, அப்போ 2000க்கு முன்னாடி இருந்து அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த லேண்டை எப்படியோ ஆட்டையே போடணும், நம்ம வசம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 25-30 வருஷமாக இதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்து, அது எப்படி இப்போ விஜய் தூய சக்தி கவர்மெண்ட் நடந்துச்சுன்னா கேள்வி ஆயிடுச்சு. 30 வருஷமாக முடிஞ்சு முடியாது, இப்போ எப்படி படாருன்னு நடந்துச்சு அப்படின்றப்ப தான் இவர்கள் மேலே ஒரு சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் இதில் வந்து அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகள் தொடர்பு இல்லாமல் நடந்திருக்காது.
அமைச்சருக்கோ இல்லை இவங்களுக்கு அங்கே உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கோ தொடர்பில்லை அப்படின்னா விஜய் மேலே பாதிப்பு வராது. அதான் சொல்கிறேன், அந்த விசாரணை நேர்மையாகவும் நியாயமாக நடக்கணும்னா சிபிஐ விசாரணை வேணும்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக அதை கொடுக்க மாட்டாங்க சிபிஐக்கு கவர்மெண்ட்டு. சிபிசிஐடி வச்சு விசாரிப்பாங்க, பார்ப்போம் நேர்மையான முடிவுகள் வருதா என்னென்னு பார்த்துன்னு பார்ப்போம். இப்போ அதிமுகவுக்கு வந்தோன்னா வந்து அதிமுகலேருந்து வரிசையாக ஒருத்தராக விலகி தவகக்கு போய்கிட்டே இருக்காங்க. இப்போ சிவி சண்முகம் தலைமையில் ஒரு குரூப் போகிறதா தகவல் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அப்படியே அமைதியாகவே இருக்காரு. இல்லைங்க, அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டாருங்க. மதிமுக அளவு கட்சி போனாலும் எப்படி மதிமுக வைக்கம் நடத்துகிறாரோ அதுபோல் நடத்தி கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டாரு, ஒரே வார்த்தை. அதனால் நீங்கள் இனிமேல் அவர் வந்து நீங்கள் கட்சியை உடைச்சி நீங்கள் உங்கள் இன்னொரு தலைமையை நீங்கள் கொண்டு வந்து இல்லை அதில் பாஜக தலையிட்டு அப்படிலாம் ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. பத்திரிகையில் வார பத்திரிகைலாம் செய்தி வந்திருக்கு. பாஜக ஒரு குரூப்பை போய் பாஜக போய் எஞ்சிருக்காங்க, சிபி ராதாகிருஷ்ணனை போய் பார்த்துருக்காங்க, இவர் தலைமையை மாற்றி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவர் அதிமுக தலைமையை விட்டு ஒருபோதும் எடப்பாடி இறங்க மாட்டார். அவர் சொன்ன மாதிரியே மதிமுக அளவு கட்சி போனாலும் அவர் அந்த கட்சியில் அவர் தான் தலைவராக இருப்பார், பொதுச் செயலாளராக இருப்பார். அவர் தலைமையில் தான் அந்த கட்சி இயங்கும். நீங்கள் உடைச்சி கொண்டு போய் அதை பலவீனப்படுத்தலாம், இங்கேருந்து வேறு கட்சிக்கு மாறலாம், நீங்கள் இன்னொரு போட்டி தலைமையை உருவாக்கி சட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், ரெட்டையிலையை முடக்க முயற்சி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் அது அதுக்குன்னு ஒரு தனி தலைமை, அதுக்குன்னு ஒரு மாவட்ட செயலாளர்கள், அதுக்கு அந்த பேஸ் அங்கே தான் அதிகம் இருக்குது, அதில் தான் நிற்பாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு குரூப்பாக போயிட்டு திரும்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்ப வந்துருக்கீங்க, உங்களை இனிமேல் யாரும் நம்பி கூட வரமாட்டாங்க. ஸோ இன்னொரு ஃபேக்ஷன் வந்து உருவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் வேணான்னு தூக்கி போட்டவங்க தான் போகிறாங்களே தவிர அங்கே இருந்து யாரும் உடைச்சிட்டு போகல. சிவி சண்முகத்தை சேர்க்க முடியாது, அவருக்கு பதவி தர முடியாதுன்னு அவர் தான் சொல்கிறாரு. இவர்கள் யாரும் வந்து நாங்கள் நீ வேணான்னு சொல்லிட்டு போகல, அவர் வேணான்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அவர் வேணான்னு சொல்கிறவர்கள் தான் போகிறாங்க. அதனால் வந்து இது வந்து நிச்சயமாக அவர் அதிமுகன்னு ஒன்று இருந்தால் அது அவர் தலைமையில் தான் இருக்கும். அதை ஏற்கனவே இவர்கள் தான் பலப்படுத்தி விட்டார்கள். 9 வருஷமாக 10 வருஷம் இப்போ 10வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 10 வருஷங்களாக அவர்கள் தான் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். இப்போ பலப்படுத்திட்டு திடீர்னு வந்து அதை எதிர்த்து போனால் அது எடுபடாது. எதிர்த்து போனாங்க, அப்போ போனதே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். 32 பேர் போயிருக்கணும், 32 பேர் போகல, அது 25 ஆயிடுச்சு. அப்புறம் 25 திரும்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்து அது 18 19 தான் இப்போ அந்த பக்கம் போய் சேர்ந்துருச்சு. மீதி 5-6 தான் இந்த பக்கம் தெரியுது. அதனால் வந்து இதில் வந்து நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவுன்னு சொல்ல மாட்டேன். அவர் நாளைக்கு வந்து திமுகவோட கூட்டணி வைத்து கூட இல்லை அது ஒரு கட்சியாக ஆனால் என் தலைமையில் தான் இருக்கும் அப்படின்னு அவர் கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் அவர் கொஞ்சம் கூட பின்னடைய மாட்டார்ன்றதை நான் கேள்விப்படுறேன். அதை எதிர்த்து இப்போ இவர்களும் ஒரு பலமான அணியாக ஒருத்தர் உருவாக்கி ஒரு தலைமையின் கீழ் போட்டு செலவு பண்ணி கோடிக்கணக்கில் பல 100 கோடிகளை இறக்கி அவருக்கு போட்டியாக ஒரு தலைமையை கொண்டு வரணுன்றதுக்கு இங்கே யாரும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு யாரும் இறங்கி வேலை செய்ய தயாராக இல்லைன்னு தான் பார்க்குறேன். அதனால் வந்து அதிமுகவை பொறுத்தளவில் வந்து அது அதிமுகவுக்கு பின்னடைவாக இருந்தாலும் எடப்பாடிக்கு என்றைக்குமே பின்னடைவு இருக்காதுன்னு தான் நான் பார்க்குறேன். அவருக்கு என்ன சின்ன கட்சி ஆனாலும் அவர் அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவராக இருப்பார், அந்த தலைமை பொறுப்பில் இருப்பார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதற்கான எல்லா வேலைகளையும் அவர் செய்வார். வேணா நீங்கள் அந்த அணியை அந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக்குற அளவுக்கு நீங்கள் வந்து பலவீனப்படுத்தலாம். அவர் ஏதாவது போய் ஒரு கூட்டணியில் வச்சு இப்போ 100 சீட்டோ 50 சீட்டோ 20 சீட்டோ 10 சீட்டோ வாங்குற அளவுக்கு ஒரு கட்சியை அவர் நடத்திட்டு இருப்பாருன்னு தான் நான் பார்க்குறேன். அதில் நீங்கள் சொன்னீங்க அந்த எடப்பாடிக்கு பின்னடைவு இருக்காது, ஆனால் அதிமுக பின்னடைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க? அதிமுக அது பல விளக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குல்ல, இழந்துக்கிட்டு தான் இருக்குது, இழந்துருச்சு. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது 75 சீட்டாக வந்துச்சு, அப்புறம் இப்போ 59 சீட் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒன்றுனா குறைஞ்சிக்கிட்டே தானே போகுது. அதனுடைய பலம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் டெபாசிட் போச்சு, 7 தொகுதியில் 13 தொகுதியில் 3ஆம் இடத்துக்கு போச்சு. இப்போ 125 இடத்துல அந்த கூட்டணி வந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் பெரிய பின்னடைவு தானே. அதனால தானே இப்போ திரும்ப இது வந்து இந்த கட்சி செல்பெடுக்காது, இது வளராது, இது திரும்ப உயிர் பெற்று வராதுன்றதுனால தானே அந்த கட்சியிலேயே இருந்தவர்கள் இப்போ வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கு வர்றாங்க. அவரோட வெறும் எடப்பாடி தலைமையை மட்டும் அவங்க விமர்சனம் பண்ணிட்டு போகல. இது ஏன் வருதுன்னா பார்லிமெண்ட்டை கொடுத்தோம், பார்லிமெண்ட்டில் ஃபெயிலியரு, அடுத்து அசம்பிளி ஃபெயிலியரு, அப்புறம் திரும்ப ஒரு பார்லிமெண்ட்டு ஃபெயிலியரு, திரும்ப ஒரு அசம்பிளி ஃபெயிலியரு, இதுக்கிடையில் நடந்த உள்ளாட்சி, ஊராட்சி, நகராட்சி, இடைத்தேர்தல்கள் எல்லாத்துலேயும் ஃபெயிலியரு. அப்புறம் என்னத்தை இவர்கிட்ட இருந்து நம்ம இந்த கட்சி இனிமேல் உருப்படாது அப்படின்ற நிலைமையில தான் அந்த முடிவெடுத்து தான் அவங்களாம் இதுக்கு போகிறாங்க. அதனால் இது அதிமுகவுக்கு பின்னடைவாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இது மேலும் பின்னடைவை சந்திக்கக்கூடும். அதனால் நாளைக்கு திமுகவோட அதிமுக கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் பார்க்குறேன்.